ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக பல பேர் எதிர்பார்த்துருந்த சூப்பரான ஒரு கனவு வேலை. உங்களோட கனவு வேலை நிறைய பேர் எதிர்பார்த்த வேலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/9/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த 3 லிங்க்குமே தேவைப்படும். ஸோ அந்த 3 லிங்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்குமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் எதற்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கூடிய லிங்குக்கான ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே இந்த பேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கீழே போயிடும். நீங்கள் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் இங்கே கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குரூப் சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் குரூப் சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க சரி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா லெவல் 3ல் உங்களுக்கு 21,700லேருந்து ஆரம்பித்து 69,100 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறனால உங்களுக்கு லைட் வெஹிக்கிள்ஸ் மோட்டார் இருக்குல்ல, அதாவது லைட் வெஹிக்கிள்ஸ்னால் உங்களுக்கு கனரக வாகனங்கள் கிடையாது, 2 வீலர்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த 2 வீலர்ஸ் ஓட்ட தெரிஞ்ச டிரைவிங் வேலிட் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்னு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்களா 2 வீலர், ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். இதை கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த சைட்டுக்குள்ளே வந்து வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்ற போது டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ ஆல்ரெடி இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக தான் நிறைய பேர் வருவீங்க. ஸோ அதனால் டு ரிஜிஸ்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ உடனே வந்து லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த நேம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா? அந்த 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். மற்றபடி உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதே அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துலையும் போட்டு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல டெரிட்டரி கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டீன்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி காட்டும். ஸோ தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். சென்னைன்னு இருக்கும். ஸோ சென்னை அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் கோடு கேட்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போஸ்ட் கோட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்க தெரியுமா, அதற்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சுக்கோங்க. அந்த ஓடிபி மூலமாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ரீவெரிஃபைன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி அந்த மாதிரி காமனான டீட்டெயில்ஸ், உங்களோட லாகின் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்ன யூசர் ஐடி கொடுத்தீங்களோ அந்த யூசர் ஐடியை போட்டுட்டு என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களால் இந்த பேஜுக்குள்ளே போய்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தடே ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2 சொல்லி பிரிச்சிருக்காங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு இந்த 5 டெஸ்ட் வந்து நடக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற வகையில் டோட்டலாக உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களால் 100 மார்க்ஸ் வரைக்கும் எழுத முடியும். உங்களுக்கு 1 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ராங் ஆன்சர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். டயர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் மோட்டார் மெக்கானிசம் ரிலேட்டடாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் டிரைவிங் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. டோட்டலாக 50 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 50 மார்க் வரைக்கும் எழுத முடியும். பட் இதற்கு வந்து டைமிங் வந்து கிடையாது. சில பேர் யோசிப்பீங்க, ப்ரோ இப்போ நான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்தால் வெளி ஸ்டேட்டில் போய் எழுதுமான்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. நம்மளோட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் வருது அப்படின்னா சென்னையில் எழுதலாம், கோயம்புத்தூர் எழுதலாம், மதுரையில் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம் இருக்குது. ஸோ எல்லாமே சிட்டியோட பெரிய சிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டோட பெரிய சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸும் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ₹550 ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ₹100 வந்து இருக்கும். பட் யூஆர், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ₹100ம் உங்களுக்கு ₹650 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் ₹550ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. ஒரு ₹100 பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதிலே நீங்கள் வந்து உங்களால் பே பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் புரியல அப்படின்னா ஸோ லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.